சுபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேலைக்காக நன்றியோடு சோதரிக்கிறோம். காலை தோறும் கிருபை புதிதாக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். சேர்ந்து சொல்லுங்க. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். நீங்க என்ன பார்த்து சொல்லுங்க, நான் ஒன்றும் பார்த்து சொன்னேன். அவர் உங்களை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளினமுக்கும் அவர் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவார். அவர் சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகம் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் நீ பயப்படாதிருப்பார். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 16,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை நீ காண்பாய். ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தின்படி நடத்துகிறீர், ஸ்தோத்திரம். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். இது கோலும் தடியும் தேற்றம். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இயேசுவே, இந்த ஆசீர்வாதங்களுக்காய் ஸ்தோத்திரம். பெற்றோர், கணவன், மனைவி, பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், குழந்தைகள், படிக்கிறவர்கள், படிப்பு, வேலை, கல்வி, வீடு எல்லாவற்றையும் ஏற்படுத்தி வாகனம் போக்கும் வரத்தையும் பாதுகாத்து விபத்தில்லாமல் காத்து வருகின்ற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால். பாடுவோமா? உதவி செய்கிறார், பலன் தருகிறார். உதவி செய்கிறார், பலன் தருகிறார். ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால். பாடுங்க. இயேசு என்னோடு இருப்பதனால் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும். காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும். எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால். பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. சேர்ந்து சொல்லுங்க. எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால். இயேசு என்னோடு இருப்பதனால். வலைகள் வீசுவோம், மீன்களை பிடிப்போம். வலைகள் வீசுவோம், மீன்களை பிடிப்போம். ஆத்துமாக்களை அறுவடை செய்வோம். ஆத்துமாக்களை அறுவடை செய்வோம். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால். இயேசு என்னோடு இருப்பதனால்.
கைகளை உயர்த்தி, ஆண்டவரே காற்று வீசட்டும், கடல் அலை பொங்கி வரட்டும், படகு நிரம்பட்டும், என் இயேசு என்னோடு இருக்கிறார். இன்னைக்கு வியாதியின் மத்தியிலே இயேசு உங்களோடு இருக்கிறார். எதிர்ப்புகள் மத்தியிலே, பலவீனத்தின் மத்தியிலே இயேசு உங்களோடு இருக்கிறார். மருத்துவமனையில இயேசு நம்மோடு இருக்கிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். இயேசு நம்மோடு இருக்கிறார். சிறந்த மருத்துவராக நம்மோடு இருக்கிறார். ஒரு தெய்வீக தகப்பனாக நம்மோடு இருக்கிறார். நல்ல ஆசிரியராக ஞானத்தை போதிக்கிறவராக இருக்கிறார். நமக்கு வேலை தருகிற எஜமானாக கர்த்தர் இயேசு இருக்கிறார். நமக்கு விரோதமாய் எழும்புகிற கோலியாத்தை வீழ்த்துகிற ஒரு வல்லமை உள்ள கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். பெலிஸ்தியனை முறியடிக்கிற வல்லமையோடு கூட, அமலேக்கியர்களை அதம் பண்ணுகிற வல்லமையோடு கூட இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். நம் கடனை அடைக்கிற ஐஸ்வர்யவான் நம்மோடு இருக்கிறார். நம்மை பாதுகாக்கிறவர், உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. அவர் எப்பொழுதும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். பயப்பட வேண்டாம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தர் நம் பட்சத்தில் நிற்கும் பொழுது மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? உன்னை தொடுகிறவனை, என் கண்ணின் மணியை தொடுகிறேன் சொன்னவர் என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறபடினால, ஓ சாத்தானே, ஓ அந்தகார வல்லமையின் கிரியே, ஓ எதிர் வல்லமைகளே, ஓ எனக்கு எதிராக நிற்கிற அசுத்த ஆவிகளே, நமக்கு விரோதமாய் எழும்புகிற மனிதர்களே, என் இயேசு உனக்காக, என் இயேசு உனக்கு முன்பாக அவர் நிற்கிறார். உன்னை அழிக்கும்படியா, உன்னை பாதாளத்துக்கு அனுப்பும்படியா என் இயேசு என்னோடு கூட இருக்கிறார். முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா என்று கேட்டவர், முள்ளை பிடுங்கி எடுத்து விசிறி போடுகிறவர் நம் மத்தியில் இருக்கிறார். கர்த்தாவே, எசேக்கியாவுக்கு 15 ஆண்டுகள் நீர் கூட்டி கொடுத்தது போல பூரண ஆயுசோடு நாங்கள் வாழ கர்த்தர் உதவி செய்யும். இன்றைக்கு கூட கோர்ட் கேஸ், திருமண வாழ்க்கை, குழந்தையின்மை, இவைகள் மத்தியிலே கண்ணீரோடு கதறி கதறி நிற்கிற பிள்ளைகள், எங்க பார்த்தாலும் பிரச்சனைகளோடு நிற்கிற பிள்ளைகள் எல்லாருக்கும் கர்த்தர் இயேசு இன்றைக்கு ஒரு பெரிய அற்புதத்தையும் மாற்றத்தையும் பெரிய அதிசயத்தையும் செய்ய காத்திருக்கிறார். இயேசு நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க சொல்ல வேண்டிய வசனம் எல்லாம், உம் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை தருவேன்னு சொன்னது. இயேசுவை நாமத்தினாலே கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இன்றைக்கு மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம், மார்க் சாப்டர் 4 verse 35 நாம் தியானிக்க போகிறோம். கொஞ்ச நாளாக நம்ம வீட்டில் ஆண்டவருடைய அற்புதங்களை நாம் தியானித்தோம். இன்று பிரயாணத்தில் ஆண்டவருடைய அற்புதத்தை நாம் பார்க்க போகிறோம். நம் ஜேர்னியில், வாழ்க்கை என்னும் ஜேர்னியில் வசனம் சொல்லுகிறது, அன்று சாயங்காலத்திலே அவர்களை நோக்கி, இயேசு அவர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். லெட் us go to the other side என்றார். நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்றது அவர், ஜேர்னியை வைக்க போகிறவரும் அவர் தான். அழைத்தவர் உண்மையில் அவர், அதை முடிவு பரிவந்தம் நடத்தவும் வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இந்த முதல் வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது, அடுத்த வசனத்தை பார்க்கும் பொழுது, அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள், வேறே படகுகளும் அவரோடு கூட இருந்தது. நல்லா கவனிங்க, ஒரு முக்கியமான செய்தியை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். என்ன செய்தின்னா, கடல்ல போட்டு, அந்த போட்ல இயேசு அவருடைய சீடர்கள், இதை மாத்திரம்தான். அது கரையில ஜனங்கள். இதை விஷுவலைஸ் பண்ணுங்க.
ஜனங்களை அனுப்பிவிட்டு நம்ம அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று என் ஆண்டவர் சொன்னும் பொழுது, ஆண்டவருடைய படகு மாத்திரமல்ல, மற்ற படகுகளும் இருந்தது. இந்த மற்ற படகுகள் யார் 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 என்பதை நான் இந்த முடிவில், இந்த செய்தியின் முடிவில சொல்ல, மற்ற படகுகள் யார் யார்? ஆண்டவரோடு போன 12 சீடர்கள் வைத்துக் கொள்ளுங்க. இப்போ முதல் குறிப்பு இதுதான், உங்களுக்கு புரியுற மாதிரி நம்ம அந்த 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 சீனுக்குள்ள நம்ம போயிடும். இப்போ நம்ம ஒருவேளை ஜனங்களாக இருக்கலாம், நம்ம கடற்கரையில நிற்கிறவர்களாக இருக்கலாம், அல்லது இப்படிதான் நம்ம இமேஜின் பண்ணிக்கொள்ள வேண்டும். என்ன இமேஜின் பண்ணிக்கொள்ள தெரியுமா? நான் இப்ப போட்ல இருக்கிறேன், ஆண்டவரோடு கூட பயணம் பண்றேன், ஆண்டவருடைய சீடனாக இருக்கிறேன், இல்லது ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறேன். ஆண்டவர் என்ன பார்த்து தான் சொல்றாரு, வா அக்கறைக்கு போவோம் வாங்க என்று என்ன பார்த்து, உங்களை பார்த்து, உங்க பிள்ளைகளை பார்த்து கூப்பிடுகிறார். முதல் குறிப்பு உங்க மனதுல எழும்ப வேண்டியது, the probability of the storm in our life. probability of storm. என்னென்ன probability, என்னென்ன சாத்திய கூறுகள் நம்முடைய வாழ்க்கை என்னும் நம்முடைய படகுல இந்த ஸ்டார்ம் வருவதற்கான சாத்திய கூறுகள் என்னென்ன அப்படின்னு முதலாவது பார்க்க வேண்டும். என்னென்ன சாத்திய கூறுகள்? இங்கிறத நான் விளக்குறேன், ஒண்ணா விளக்குறேன். என்னென்ன சாத்திய ப்ராபபிலிட்டி சொல்றேன். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், இவந்தோ இருந்தாலும் இங்க ப்ராபபிலிட்டி என்னன்னா, பலத்த சுழல் காற்று. ப்ராபபிலிட்டி நம்பர் 1, பலத்த பிரச்சனை. பலத்த சுழல் காற்று அப்படின்ற ஒரு வார்த்தை, இந்த சுழல்னாவே என்னன்னா சுற்றி சுற்றி அடிக்கும், இடைவிடாமல் அடிக்கும். தீங்கு வந்து வந்து போகும், வியாதி வந்து வந்து போகும், இழப்புகள் வந்து வந்து போகும், கடன்கள் வந்து வந்து போகும், எதிரிகள் எப்பொழுதும் வந்து 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 போவாங்க. உங்க மனசுல கை வச்சு சொல்லுங்க, நீங்க தொடர்ச்சியா சமாதானமா அமைதியா நிம்மதியா இருந்த நாட்கள் தொடர்ந்து ஒரு 3 நாள் சொல்ல முடியுமா? குறைஞ்சது 10 நாள் சொல்ல முடியுமா? இல்ல ஒரு நாள். இந்த ஒரு நாளிலே நம்ம இரவெல்லாம் சிலருக்கு தூக்கம் இல்லை, பகலெல்லாம் போராட்டம். எப்படி போராட்டம் வருகிறது என்று தெரியாது. சுற்றி 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 நம்மை சுற்றி எதிரிகள், வியாதிகள், பலவீனங்கள், நிந்தைகள், போராட்டங்கள், வேதனைகள் எப்படி வருது? ப்ராபபிலிட்டி என்ன? வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி? இது யார் கொண்டு வருவது என்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இரண்டாவது அவர் சொல்றாரு, படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் அடித்தது. நல்ல கற்பனை பண்ணிக்கொள்ளுங்க. முதல்ல பலத்த காற்று, சுழல் காற்று அந்த போட்டை சுத்தி அடிக்குது, நம்ம வாழ்க்கையினும் வீட்டை சுற்றி 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 அடிக்குது, ஒவ்வொரு இண்டிவிஜுவல் வீட்டை சுற்றி சுற்றி அடிக்குது. ரெண்டாவது அலைகள். அலைகளை இமேஜின் பண்ணி பாருங்க. அலைகள் ஒன்னு பின்னா நீங்க பீச் போனா உங்களுக்கு தெரியும், ஒரு அலை போனா ஒரு பெரிய அலை வரும், ஒரு சின்ன அலை வரும். அதுவே ஒரு சுனாமியா மாறுச்சுன்னா அழிந்து போகும், அழிந்து போகும். இதெல்லாம் காரண காரியங்கள். நம்முடைய குடும்பத்தில் காணப்படுகிற இவையெல்லாம் ப்ராபபிலிட்டிஸ். எல்லார் வாழ்க்கையிலும் நிச்சயமாக இந்த சூழல், இந்த அலைகள், இந்த பலத்த
சுழல் காற்று வரும். அது இல்லாத மனுஷனே இல்லை. அதனாலதான் நம்ம பல நேரங்களில நம்ம சோர்வடைந்து போகிறோம். நான் இன்னைக்கு சாயந்தரம் தான் என்னுடைய ஸ்கிரீன் சர்வரில் 2020 ஆமாம் எஸ் அந்த கொரோனா சமயத்தில் 1920 இருக்கும், 19 நினைக்கிறேன். என்கிட்ட ஒரு சின்ன பப்பி இருந்தது, டாமின்னு சொல்லி. அதை வைத்து நான் சிரித்து ஒரு ஃபோட்டோகிராஃப் ஒன்று கொடுத்தேன். அது நீங்கள் டிபியில் கூட சம்டைம்ஸ் பார்க்கலாம். அப்போ இருந்த மகிழ்ச்சி இப்போ சுத்தமாக இல்லை. அதே சமயத்தில் என்னுடைய இளமை பிராயத்தில் எனக்கு இருந்த அமைதி, சமாதானம், மகிழ்ச்சி இப்போ கொஞ்சம் கூட இல்லை. காரணம் என்ன அப்படின்னு ஆராயும் பொழுது சிலர் நேரடியா என்கிட்ட சொல்லுவாங்க. நேற்று ஒருத்தர் அப்படிதான் என்கிட்ட பேசினாரு. நிறைய நேரம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம்ல, ஏங்க இந்த சுழல் காற்று எனக்கு வருது அப்படின்னு கேட்டா, நீங்க ஏதாவது தப்பு பண்ணியிருப்பீங்க. ரொம்ப 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 யதார்த்தமா அவர் சொல்றாரு, நீங்க ஏதோ தப்பு பண்ணியிருப்பீங்க. நான் ரொம்ப சின்னவன், நீங்க போதகர், நான் உங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடாது. இருப்பினும் என்னை குத்தி காட்டுற மாதிரி, இருப்பினும் சொல்றேன், ஏதோ ஆண்டவர் ஒரு மிஸ்டேக் பண்ணி, நீங்க மிஸ்டேக் பண்ணதுனால இந்த அலைகள் ப்ராபபிலிட்டி, இந்த கடல் கொந்தளிப்பு, இந்த சுழல் காற்று சுற்றி சுற்றி அடிக்குது அப்படின்னாரு. மனசுல கொஞ்சம் நோவு, வலி இருந்தது. ஏன் அது என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் கூட சில நேரங்களில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த கான்டெக்ஸ்ட்ல இந்த சீஷர்கள் படவுல இருக்கிறாங்க. இப்ப நான் இந்த படவுல இல்லைன்னு வச்சுக்கோங்க, நான் இந்த படவுல இல்லை, நான் வேறே படவுல இருக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த சீஷர்களை அழைத்தது யார்? வாசிக்கட்டுமா? அக்கறைக்கு போவும் வாருங்கள் என்று இயேசு கூப்பிட்டார். முதல் பாயிண்ட், அழைச்சது யாரு? இயேசு. அப்ப இயேசு அழைக்கிறார் என்று சொன்னால், அலை சுழல் காற்று வருமா? நம்மளை பார்த்து கேட்கிறேன், வருமா வருமா? அவர் நம்மோடு கூட இருப்பாருன்னா இதை அனுமதிப்பாரா? சரி, ரெண்டாவது, இந்த 12 சீடர்களும் தப்பு பண்ணிட்டாங்களா? தப்பு பண்ணதுனாலதான் இந்த சுழல் காற்றும் அலையும் இவர்களை மோதிட்டு படகு அமிழத்தக்கதாக. சில நேரங்களில் இந்த காண்டம்னேஷன் ஆஃப் சின்னு ஒன்று இருக்கும். நீங்க இது பெரிய இறையல், அதை நான் இப்போ விளக்க விரும்பல. நிறைய நம்ம பாவத்தை குறித்து பேசுறதுல இருந்தாலும் என்னன்னா, நான் சின் பண்ணிட்டேன், நான் பாவம் பண்ணிட்டேன், இனி என்னை கடவுள் இவ்வளவு டாஸ் பண்றாரு, என்னை கடல்ல தூக்கி போட்டு யோனா மாதிரியே தூக்கி போட்டாரு, எனக்கு இந்த வந்த வியாதியெல்லாம் இதுதான் காரணம், எனக்கு வருகிற உபத்திரவெல்லாம் நான் பண்ண தப்பு தான் அப்படின்னு சொல்றவங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க. நான் இன்னைக்கு உங்களுக்கு நான் வேறு விதமா விளக்க விரும்புகிறேன். இருக்கட்டும், இது ஒரு ஒரு 1% அல்லது ஒரு 25% இருக்கட்டும். நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப அந்த 12 பேரையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவர்களோடு கூட அழைத்து கொண்டு போகிறார். ஆண்டவரும் படவில் இருக்கிறார். இந்த காற்று வெறும் சீடர்களுக்கு மாத்திரம்தான் வந்ததா? ஆண்டவருக்கு அது பாதிப்பு ஏற்படுத்தலையா? அப்ப ஆண்டவர் தவறு செய்தாரா என்ற கேள்வி நமக்குள்ள வரணுமா வேணாமா? அப்போ ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, சில காரணங்கள், சில காரியங்களை நம்மாலே புரிந்து கொள்ளவே முடியாது.
ஆண்டவர் அதனாலதான் அழகா சொன்னார், இவன் பிறந்தது இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் இவரை மாட்டி விடணுன்றதுக்காக சொன்னாங்க. ஆண்டவர் சொன்னார், இவன் செய்த பாவம் அல்ல, இவன் பெற்றோர் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய மகிமை வெளிப்படும்படியாக இப்படி நடந்தது. சரி, இப்ப நான் கேட்கிறேன், இந்த காற்று, இந்த சுழல் காற்று, இந்த அலைகள் படகு நிரம்பத்தக்கதாக மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லுகிற நிலை வருவதற்கான காரணம் என்ன? நான் சொல்வேன், நிச்சயம் அவங்க பாவம் செய்யல. The paradox of storm in our lives. சில நேரங்களில் நம்ம தப்பே செய்யலானாலும் நமக்கு இந்த மாதிரியான சூழ்நிலைகளை நாம எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். அது கர்த்தரிடத்திலிருந்து வந்திருக்கிறது என்று மாத்திரம் நினைக்கக்கூடாது. அது முழுவதுமாக மனிதனிடத்திலும் அவனுடைய கெட்ட எண்ணத்திலும் அல்லது அவனுடைய ஆலோசனையிடத்திலிருந்து வந்திருக்கிற சில விஷயங்கள் அல்லது வியாதிகள், பலவீனங்கள். சோ யோபுக்கு வந்தது என்ன? யோபுக்கு ஏன் வந்தது? நீதிமானும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து நடுகிறவனாக இருந்த யோபுவுக்கு அவ்வளவு இழப்புகளும் தீமைகளும் வறுமைகளும் வேதனைகளும் வலிகளும் வியாதிகளும் வருவதற்கான காரணம் என்ன? சோ மூணாவது ஒரு பாயிண்ட், the presence in the storm of our lives. Jesus is present in our storm. அவர் சொல்றாங்க, கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையினை வைத்து நித்திரையாய் இருந்தார். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பட்ட விஷயம் என்னன்னா, ஆண்டவர் தூங்கினதா ரெஸ்ட் எடுத்ததா பைபிள்ல எங்கும் இல்லை. நீங்க இருந்தா எனக்கு தயவு செய்து சொல்லுங்க. ஏன்னா நமக்கு அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இரவு முழுதும் ஜெபித்தார், அதிகாலையிலே ஜெபித்தார், ஆல் நைட் ப்ரேயர் பண்ணினார் என்பதா இருக்குமே தவிர, ஒரு நாள் சொல்லுவாங்க, அவரே சொல்லுவார், நதிகளுக்கு குடிகள் உண்டு, ஆனா மனுஷனுக்கு ஆகாயத்து பறவைகளுக்கு கூடும் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை. இப்போ ஒரு லெசன் கத்து கொடுக்கிறார். இவ்வளவு சூழ்நிலை மத்தியில காற்று அடிக்குது பலமா, சுழல் காற்றது கூட இந்த சத்தமே காது கிளிக்கும், அலைகள் அடிக்குது, மோதுது 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 மோதுது. நீங்க ஒரு 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 பாரடாக்ஸ் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். அது என்ன பாரடாக்ஸ்னா, ஆண்டவர் ஒரு ரோமையை சொன்னார். 2 பேர் வீடை கட்டினாங்க. ஒருத்தன் மலை மீது கட்டினான், இன்னொருத்தன் கடல் கரையில வீடை கட்டினான், மணல் மீது கட்டினான். எது விழுந்தது? மணல் மீது கட்டின வீடு. சிம்பிள் இல்ல? சிம்பிள் ஆன்சர், சிம்பிள் ஆச்சு. மலை மீது கட்டின வீடு நிலைத்திருந்தது. ரைட், வெரி குட், நைஸ், குட். இப்ப சொல்றேன், இப்ப நான் உனக்கு சொல்றேன் பாருங்க. காற்று அடித்தது, மழை வந்தது, மழை சொரிந்தது, அலைகள் அடித்தது, அது 2 வீட்டுக்கு மேலேயும் விழுந்தது. இதுதான் ஓமை. ஓமையின் உண்மை இதுதான். அதாவது இந்த வீட்டுக்கும் அடி, இந்த வீட்டுக்கும் காத்து, இந்த வீட்டுக்கும் காத்து, இந்த வீட்டுக்கும் மழை, இந்த வீட்டுக்கும் மழை, இந்த வீட்டுக்கும் மழை, இந்த வீட்டுக்கும் அலை, இந்த வீட்டிலையும் ஃப்ளட்டு, இந்த வீட்லயும் ஃப்ளட்டு, எல்லாருக்கும் வரும். அப்போ நீங்க இது கண்மலை மேலே கட்டப்பட்ட கிறிஸ்துவின் கண்மலையின் மேலே கட்டப்பட்ட வீடுன்னு கூட சொல்லுங்க. அப்போ கிறிஸ்து மீது கண்மலின் மீது கட்டப்பட்ட வீட்டுக்கு ஏங்க அலை அடிக்கணும், மழை வரணும், ஏன் புயல் அடிக்கணும்? ஆனா ஒண்ணு மாத்திரம் நிச்சயம் என்னன்னா, இங்க கண்மலின் ஆகிய கிறிஸ்து மீது கட்டின வீடு நிலைத்தது. ஆக இன்னெவிட்டபிள், கடல் அலை எல்லாம் இன்னெவிட்டபிள். ஒண்ணு மட்டும் நம்ம உறுதிப்படுத்திக் கொள்ளணும், நம்ம கூட இயேசு இருக்கிறார். அந்த நேரத்துல தான்
சமாதானமா இருக்க நம்ம ஆண்டவரை இன்னும் நல்லா தேடணும். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, இந்த பாரடாக்ஸை நல்லா கவனிங்க. இங்க ஃபிஷர்மேன் இல்லை, என்ன பண்ணிருப்பாங்க? பாய் மரத்தை போட்டு இழுத்து கட்டி கடல்ல வர தண்ணி எல்லாம் எடுத்து வெளியில ஊற்றி போட்டை நல்லா ரோ பண்ணி முடிந்த அளவுக்கு முயற்சி பண்ணியிருப்பாங்க. முயற்சி தவறுன்னு சொல்லல. ஆனா இயேசு கூட இருக்கும் பொழுது அவரை எழுப்பாம, அவரை கேட்காம, அவரிடத்துல ஜெபிக்காம, அவரை விசுவாசிக்காம, அவரை நம்பாம, அப்படியே வேதத்துல தியானமா இராம, அவருடைய ஆலயத்திற்கு போகாம நாம என்னதான் பண்ணாலும் அலைகள் நிற்காது, சுழல் காற்று நிற்கவே நிற்காது, நல்ல சமாதானம் வரவே வராது. இங்கதான் நம்ம தவறு பண்றோம். அவ்வளவு குழப்பத்துல, பிரச்சனை மத்தியில எங்கே போவது, யாரிடம் போவது? நம்ம இவரிடத்துல கேட்கறதுக்கே சுதாரிக்க வேண்டியிருக்கு. நீங்க மனசாட்சியத்தோட சொல்லுங்க, எத்தனை முறை நீங்க சந்தேகப்பட்டிருக்கு? We have to be open in our conversation. ஏன்னா நான் அந்த மாதிரி தான். நீங்க எத்தனை முறை இப்படி ஒரு அலை மேல அலை, கடல் மேல கடல் கொந்தளிப்பு வரும் பொழுது எவ்வளவு சந்தேகப்பட்டிருப்போம். ஏன் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாரா? இன்னும் சொல்ல போனா ஆண்டவரே இருக்கிறாரா? ஏத்திஸ்ட்லாம் ஆண்டவர் பத்தி சொல்லவே இல்லையே. அவங்க நல்லா இருக்கிறாங்களே. புத்திஸ்ட் பாருங்க, இந்துசம் பாருங்க, இஸ்லாமிசம் பாருங்க, ஏன் நமக்கு மாத்திரம்? இந்த கேள்வி உங்களுக்கு வந்ததா இல்லையா? நம்ம ரொம்ப நிதானமா பேசுவோம். ஆனா நான் முக்கியமா சொல்றேன், உங்களை ஒரு பாத்துக்குள்ள கொண்டு போகும். ஏன்னா நான் போகிற பாத்துல நான் கண்டு கொண்ட சில காரியங்கள் உங்களுக்கு நான் சொல்லி, ஏன்னா இன்னைக்கு ஆண்டவர் ஒரு மகத்தான காரியத்தை செய்ய போகிறேன். இந்த சமயத்துல தான் நம்மளுடைய ஃபெய்த்தை லூஸ் பண்ணாம அவரை எழுப்பணும், அவரை கூப்பிடும், அவரை துணைக்கு அழைக்கணும். கூப்பிடலாமா? அவர் இல்லாம ஒரு அணு கூட அசையவே அசையாது. இப்போ என்னன்னா, என்னுடைய ஜெபம் எல்லாம் என்ன தெரியுங்களா? இப்பதான் வரப்போகுது முக்கியமான விஷயம். என்னுடைய ஜெபம் எல்லாம் என்னன்னா, the purpose of the storm in our lives வந்து என்னன்னா, ஆண்டவரை இன்னுமா நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். இன்னுமே சீடர்கள் பாருங்க, நீங்க கடைசியில பார்த்தீங்கன்னா மிகவும் பயந்து இவர் யாரோ, ஏன்னா இன்னுமே நாம சரியா ஆண்டவரை புரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் எழுந்தார். அவர் எழுந்து காற்றையும் அதட்டி, கவனிங்க நல்லா கவனிங்க, அதட்டி. இது ஒரு ஸ்ட்ராங் வேர்டு. நம்ம நிச்சயமா ஆண்டவரை நம்பணும்னா, விசுவாசித்தோம்னா, அவர் எழும்பி நமக்கு எதிராக ஏது நின்றால் சொல்றது, நம்ம வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா அமைதியை குலைக்கிற, சமாதானத்தை கெடுக்கிற, நம்ம உயர்வை தடுக்கிற, ஊழியத்திலே நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற எதானாலும், எவனானாலும், அது எவையானாலும், அது எந்த வியாதி ஆனாலும், அது பில்லி சூனிய மந்திரமானாலும், இங்க பாருங்க, நான் ரொம்ப ஆழமா சொல்றேன், நல்லா கவனிங்க. இயேசு இந்த மாதிரி நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. அதட்டினா,
ஆங்கிலத்தில் என்ன வார்த்தை எனக்கு அங்கே போட்டிருக்காங்கன்னு தெரியல. he commanded அப்படின்னு போட்டிருக்காங்களா? இல்லை இல்லை. then he arose and rebuked the wind and said to the sea, யாரோட பேசுறாரு பாருங்க, said to the sea, peace be still. தமிழ்ல வாசிக்கவா? 39ல அவர் எழுந்து காற்றை அதட்டி ஃபர்ஸ்ட் and said to the sea, கடலை பார்த்து இறையாதே என்றார். 2 வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். என் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார், நம்மோடு கூட இருக்கிற என் கர்த்தர் இயேசு என்ன செய்ய போகிறார். ஒன்று, இது பாருங்க, நம்ம வாய் சேர்த்த பிள்ளையா இருப்போம் இல்லை, அப்படிதான் நம்ம இருக்கிறோம்ல. நம்மளால எதையும், நம்மளை நல்லா ஏமாத்திடுவாங்க, நம்ம எதையும் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியாது, நம்ம ஏமாந்தவங்க, ஏமாளிங்க, வாழ்க்கையில் எதையும் அனுபவிக்கல, எதுவும் புரிஞ்சுக்கல, வீக்குனா வீக், அவ்வளோப்பட்ட வீக். நம்ம ஏன் ஈவன் நம்ம ஃபெய்த்தில் கூட வீக் தான். ஆனால் நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை என் ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? அதட்டுவார். பி கேர்ஃபுல் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஜாக்கிரதையா இருன்னு அர்த்தம். நம்ம பிள்ளைகளை ரொம்ப சட்டை போட்டாங்கன்னா அதட்டுனா ஒரே அதட்டெல்லாம் அடங்கிடுவாங்க. அப்போ நம்முடைய முகம் எல்லாம் கொடூரமாக மாறி அவங்க பிள்ளைகளுக்கு என்ன தோணும்னா, நம்மளை அடிச்சிடுவாங்க, நம்மளை காயப்படுத்துவாங்க, நம்மளை விரட்டிடுவாங்க, இந்த பயத்தை உருவாக்குவாங்க. எத்தனை பேர் ஆமீன்னு சொல்லுங்க? அதட்டுவார். நம்ம ஆண்டவரை எப்பவுமே ரொம்ப ரொம்ப அன்பா அப்படின்லாம் பார்க்குறோம் இல்லை. நமக்கு விரோதமாய் எழும்புகிற எவரையும் எவனையும் முதல்ல அவர் செய்வார், அதட்டுவார். அதுக்கப்புறம் தான் அவனை அடக்குவார். அதுக்கப்புறம் தான் அவனை அடக்கம் பண்ணுவார். இது நடக்குங்க. துன்மார்க்கருக்கு வரும் பலனை நீ காண்பார். அடுத்து அவர் சொல்றாரு, இறையாதே. நம்ம ஸ்லாங்ல சொன்னா, ரொம்ப பொங்காதப்பா, ரொம்ப ஆடாதப்பா, பதவி வந்துருச்சுன்னு ஆடாத, பணம் வந்துருச்சுன்னு ஆடாத, புகழ் வந்துருச்சுன்னு ஆடாத, நீ ரொம்ப ஆடி எங்களெல்லாம் அசைக்கணும்னு நினைக்காது. இல்லை, நாங்கள் ஒரு டிராவல் பண்ணி கொண்டு இருக்கிறோம், ஒரு நிம்மதியான ஒரு டிராவல் போகணும்னு தான் நினைக்கிறோம். ரொம்ப 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 இறையறியப்பா, ரொம்ப பொங்குறியப்பா, ரொம்ப ஆடாதப்பா. ஆடினவன என்ன கதியானான்னு நமக்கு தெரியும்ல. என் ஆண்டவர் என்னென்ன மாற்றி போட்டார் உங்களுக்கு தெரியும்ல. உலகத்துல ஆண்டவருக்கு விரோதமாய், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், அது வியாதியா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நீங்க உங்களுடைய சூழலுக்கு ஏற்ற இதை நீங்க மாற்றிக்கொள்ளுங்க. நமக்கு விரோதமா அது வியாதியா வந்தா கூட ஆண்டவர் அதை அதற்றுவார். பிசாசு கொண்டு வருகிறத அதற்றுவார். இறையாதே. மேல என்னப்பா, என்ன கொன்றுவியா, நீ மேல கை வச்சிருவியா, வியாதி கொடுத்துருவியா, அவனை அழிச்சிடுவியா, அவன் தலையில இருக்கிற முடியெல்லாம் என்ன பட்டிருக்கும் தெரியுமா? அவன் கண்ணின் மணியை கூட உன்னால தொட முடியாது. ஏனென்றால் அது என்னுடைய மணி. உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? எபிரேயர்ல நான் வாசிக்கிறோம்ல. மாத்திரமல்ல, அங்க மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அதன் பிறகுதான் ஆண்டவர் அவங்கள பார்த்து கேட்கிறாரு, ஏன் இப்படி பயந்தீங்க? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு? நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே நீங்க ஆண்டவர், நீங்க பயப்பட மாட்டீங்க, நாங்கெல்லாம் அடியாட்கள், பயந்துதான் ஆகணும். நீங்க இன்னைக்கு எழுந்து ஒரு காரியத்தை பண்ணிடுங்க, அது எங்க கண்கள் பார்க்கட்டும், அப்புறம் நாங்க பயப்படாம நாங்க ஜீவனம் பண்ணுவோம். பயப்படாம பிசாசையும் மனுஷனை எதிர்கொள்வோம். ஆனா எங்க கண் முன்னால ஒரே ஒரு இன்சிடென்ட்டை பண்ணிடுங்க, அது எங்க மனசுல ஒரு ஆழமா பதிஞ்சிடும். ஒரு ஹீலிங்கோ, ஒரு ரிவெஞ்சோ,
அல்லது ஒரு நியாய தீர்ப்போ அல்லது ஒரு 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 சின்ன ஷாக்கோ அல்லது ஒரு சின்ன டெஸ்டோ, அதாவது நமக்கு விரோதமாக எழும்பும் கொஞ்சம் நடுங்கணும். அது வியாதியானாலும் சரி, மனுஷனாலும் சரி. இது கர்த்தர் பிள்ளைகளுக்கு முன்பாக நிற்கக்கூடாது. கர்த்தர் அவங்க கூட இருக்கிறார். அவர் எழுந்தாருன்னா காலி அப்படின்னு நினைக்கணும். அதான் சங்கீதக்காரன் எழுந்தருளும் எழுந்தருளும்னா நிறைய கூப்பிடுவாங்க. சோமண்டாமா, உங்கள் ஆண்டவரே, காற்றை கடலை அதற்றினேன் ஆண்டவர். உங்கள் வாழ்க்கையிலே நீர் இருக்கும் பொழுது எங்களுக்கு ஒன்றும் நேரிடாது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் இந்த கிருபை எங்களை விட்டு விலகாமல் இருக்கும். இன்னும் கூட ஏதோ சம் பிரச்சனைகளோடு கூட, சம் வியாதிகளோடு கூட, சுழல் காற்று அலைகளோடு கூட நம்ம உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கெல்லாம் ஒரே வேண்டுதல் தான் ஆண்டவரே, விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். எங்கள் கண்களுக்கு முன்பாகவே அந்த காற்று, அந்த கடல், இந்த அலை அடங்கணும், அமைதல் உண்டாகும். அதை நீங்க செய்யுங்க. அதன் பிறகு நாங்க உங்களை உயர்த்துவதில்லை, பயப்படாம உயர்த்துவதில்லை, சாட்சியாய் நிற்பதில்லை. நாங்க ஒருபோதும் பின்வாங்க மாட்டோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா நிலைத்திருப்பதாக. God bless you.